புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் பெருந்தலைவரின் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா ஜூலை 15, 2026 புதன்கிழமை காலை 9 மணி அளவில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு கோபிநாத் நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளியில் காலை 10:30 மணி அளவில் எஸ். ரெஜிஸ் அவர்களின் வெள்ளி விழா கட்டண வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. But I have a few things to highlight. Languages together. He is well versed with 8 languages. So he is a multilingual person. இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் வரவேற்று நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார்கள். நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு நவீன தமிழகத்தின் தந்தை என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்திற்கு நடுவராக தலைமை தாங்கி சிறப்பித்தார்கள். மேலும் மாணவர் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் மாணவர் தினம் குறித்து சிறப்புரையாற்றியும் சிறப்பித்தார்கள்.
தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் மேலாளர் திரு அலெக்சிஸ் அவர்களும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பெலிக்ஸ் ஆனந்ததாஸ் அவர்களும், ஆலோசனை குழு உறுப்பினர் திரு சீதாராமன் அவர்களும், திரு முத்தானந்தன் அவர்களும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு 10ஆம் வகுப்பு மாணவி கு வேணிகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, 8ஆம் வகுப்பு மாணவி க சௌமியா மாணவர் தின உறுதிமொழி ஏற்க, 6ஆம் வகுப்பு மாணவன் ச ஹரிகரன் நன்றி நவின்றார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.